ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பேக் மை சேனல் ஜெசிகா வேர்ல்டு. எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் ரொம்ப சூப்பராக இருக்கேங்க. இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா புரட்டாசி மாதம் வந்து பார்த்திங்கன்னா 4வது நாள். இன்றைக்கி சனிக்கிழமையும் கூட. அதனால் இன்றைக்கி சனிக்கிழமைகளோட வந்துட்டு என்னென்ன சனிக்கிழமை நம்ம அந்த மாதத்தில் வந்துட்டு வருது, எப்படியெல்லாம் வந்துட்டு நம்ம வந்து விரதம் இருக்கலாம் அப்படிங்கிற வீடியோ தான் நம்ம வந்து பார்க்கலாம். சரிங்களா? இந்த மாதம் பார்த்திங்கன்னா சனிக்கிழமை பார்த்திங்கன்னா புரட்டாசி மாதம் 4லே வந்து வந்துருச்சு. இதில் பார்த்திங்கன்னா 4 சனிக்கிழமை வந்து இருக்குது. எந்தெந்த டேட்டில் வருது அப்படின்னா செப்டம்பர் வந்து 20, செப்டம்பர் 27, அக்டோபர் 4, அக்டோபர் 11. இந்த 4 சனிக்கிழமை வருதுங்க. இன்னும் சில பேர் பார்த்திங்கன்னா ஐப்பசி மாதத்தில் வர முதல் நாளையும் புரட்டாசி மாதத்தில் வர கடைசி சனிக்கிழமையாக வந்து கணக்கில் வச்சுட்டு அந்த அந்த நாளையும் வந்துட்டு வழிபாடு வந்து பண்ணுவாங்க. அப்படி பார்த்தா அப்படின்னா ஐப்பசி மாதத்தில் வந்துட்டு முதல் நாளான அக்டோபர் வந்து 18 இருக்குது பார்த்திங்களா, அந்த தேதியை சேர்த்து புரட்டாசியில் வந்து 5 சனிக்கிழமை வருது. சரிங்களா? இதை வந்து இதில் பார்த்திங்க அப்படின்னா 2வது 3வது சனிக்கிழமை இருக்குது பார்த்திங்களா, அது வந்து நவராத்திரி வந்து வருது. அது ரொம்ப ஸ்பெஷலாகவும் இருக்குது. ஏன்னா சனிக்கிழமை வர்றதுனால அந்த 9 நாட்களுமே வந்து பார்த்திங்கன்னா அம்மனை வந்து வழிபாடு செய்கிறதுக்கு ரொம்ப உகந்ததாக இருக்குது. அந்த புரட்டாசி சனிக்கிழமையில் வந்துட்டு பெருமாளுக்கு வந்து தலிகையை வந்து போட்டுட்டு வழிபாடு வந்து செய்வாங்க. அது பார்த்திங்க அப்படின்னா 4வது இல்லைன்னா வந்துட்டு பார்த்திங்கன்னா கடைசி வாரம், அதாவது சில பேர் 5ன்னு சொல்கிறோம் பார்த்திங்களா, அதில் வந்து தலிகை வந்து போடுவாங்க. வீட்டில் பார்த்திங்கன்னா நவராத்திரி கொலு வைப்பாங்க. புரட்டாசி மாதத்தில் முதல் இல்லைன்னா 4வது வாரத்தில் வந்து தலிகை வந்து வைப்பாங்க. அவங்கவுங்க சௌகரியம். சில பேர் வந்து முதல் வாரம் பண்ணுவாங்க, 4வது வாரம் பண்ணுவாங்க. இல்லைன்னா 4வது வாரம், இல்லைன்னா வந்துட்டு ஃபைனலாக 5வது வாரம் அந்த மாதிரி வந்து நம்ம தலிகை வந்து போட்டுக்கலாம். இந்த சனிக்கிழமை தான் பண்ணணும், அடுத்த சனிக்கிழமை தான் பண்ணணும் அப்படிலாம் இல்லை. நம்மளுடைய விருப்பம்தான். 1, 4 இல்லைன்னா 4, 5 அந்த சனிக்கிழமையில் ஏதாவது ஒரு சனிக்கிழமை வந்து பண்ணிக்கிடலாம். மித்த சனிக்கிழமையில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம மாவிளக்கு தீபம் போடுறது, அதுக்கப்புறம் துளசி மாலை வந்து சாத்துறது, அந்த மாதிரி வந்து நம்ம வந்து இப்போ பெருமாளை வந்து வழிபடலாங்க. முக்கியமாக வந்து நான்வெஜ்ஜை வந்துட்டு அந்த ஒரு மாதம் ஃபுல்லாகவே தவிர்த்து வைக்கிறது ரொம்ப விசேஷம். சரிங்களா? அப்படி இல்லாதவங்க சனிக்கிழமையாவது வந்துட்டு அதை வந்துட்டு தவிர்த்துக்கங்க. சரிங்களா? அவ்வளோதாங்க. என்னோடய பூஜை வந்து நிறைவேறிடுச்சு. நான் வந்து பூஜை பண்ணிட்டேன். பஞ்சபூதத்துக்கு வந்து காட்டிட்டு என்னுடைய வேலையை வந்து நான் முடிச்சிட்டேன். சரிங்களா? இந்த இந்த தகவல் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரிங்களா? மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரும் எனக்கு அடுத்த வீடியோக்கான ஒரு மோட்டிவ் தான். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் அண்டர் தென் பை ஃப்ரம் சத்யபிரியா மதன். See you. Tata. Bye.